ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம். என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. ஆம் வேர்ல்ட் கப் உண்மையாவே ஆரம்பிச்சுருச்சுங்கிறீங்களா ஸ்ரீனி? ஆமா ராம். ரொம்ப சைலன்ட்டா ஆரம்பிச்சுருச்சு. இருக்கிற மாரி இருக்கு. ரொம்ப சைலன்ட்டா இருக்க மாரி தான் இருக்கு. கரெக்ட்டா ஒரு மாரி சூடு பிடிச்ச மாரியே தெரியல. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து, அ எத்தன மேட்ச் முடிஞ்சிருது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மேட்ச் முடிஞ்சிருது. பட் ஒரு ஒரு அந்த ஒரு ஒரு எக்ஸைட்மென்ட் ஒரு இதுவே இல்ல. ஐ மீன் உங்களுக்கு எப்படின்னு தெரியல. லைக் ஆப்வியஸ்லி நீங்க வந்து மச் மோர் க்ளோசர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் கனடால வந்து ஜியோகிராஃபியா? ஆமா. யே சத்தியமா சொல்றேன் எவனுக்கும் தெரியாது இங்க. வேர்ல்ட் கப் நடக்குதுன்னு. ஒன்லி சில இந்தியன் மென் அப்படின்னு கூட சொல்லலாம். அ எக்ஸ்பேட் கம்யூனிட்டி. எக்ஸ்பேட் கம்யூனிட்டிக்கு மட்டும் தான் தெரியும். ஆ இன்னைக்கு ஆக்சுவலி நம்ம 2 விஷயம் டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல ஒரு வாரம் நடந்திருக்கு வேர்ல்ட் கப். நடந்த மாரியே தெரியல. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? அந்த மாரி தான் ஆடுறாங்க. ஏதோ நடந்துட்டு இருக்கு. அ வில் அது கொஞ்சம் ஆக்சுவலி கொஞ்சம் கிரிட்டிக்கா லெட்ஸ் ஆல்சோ லுக் அட் இட் ஃப்ராம் அ கிரிட்டிக்கல் ஆங்கிள். இது வந்து இந்த ஸ்கெட்யூலிங் இத பத்திலாம் பேசலாம். சில மேட்சஸ் ஆக்சுவலி ஒரு மேட்ச் சூப்பர் ஓவர்லாம் போயிருக்கு. ஸோ அதுவும் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் ஆஃப் கோர்ஸ் த பிக் ஒன் இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். ஸோ வில் டூ அ குயிக் பிரிவ்யூ ஆஃப் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. ஜூன் 9த் தான் வேர்ல்ட் கப் ஆரம்பிக்குதுன்னு நெனைக்கிறேன். பட் ஃபர்ஸ்ட்டு ஈவன் பிஃபோர் வி கெட் இன்டூ ஆல் த மேட்சஸ் ஸ்ரீனி, ஆம் இது எனக்கு என்னமோ இந்த 20 டீம கொண்டு வந்து, இதையே ஒரு வார்ம் அப் ஸ்டேஜா யூஸ் பண்றாங்களா? அமெரிக்கா ஓவரா எக்ஸைட் ஆயி அந்த 2007 ஓடிஐ வேர்ல்ட் கப்ல என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்குங்களா? லைக் டைமிங்ஸ் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியன் டைமிங்க்கு செட் ஆகணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா, அது வந்து நீங்க அமெரிக்கன் டைமிங் பார்த்தீங்கன்னா, 10 ஏஎம் ஆன் அ வீக் டே எவன் போப்போறான் போய் பார்க்கறதுக்கு காத்தால அண்ட் இட்ஸ் இன் சம் பிளேஸஸ் இட்ஸ் ஸ்லைட்லி கொஞ்சம் கூலா வேற, சில்லா வேற இருக்கும். இங்க வந்து எல்லாமே வந்து ஒரு 3 பிஎம், 4 பிஎம்க்கு கேம் ஆரம்பிச்சா தான் நெறைய பேர் சேருவாங்க. தட்ஸ் தி எங்க கல்ச்சர் அப்படிதான் அங்க. ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஆல்மோஸ்ட் அப்படிதான். ஸோ ஆமா. ஆல் ஆல் ஓவர் என்ன த வேர்ல்ட் வந்து இட்ஸ் லைக் பிரைம் டைம் ஃபோக்கஸ்ட் ஆர் லைக் சார்ட் ஆஃப் ஜஸ்ட் பிரைம் டைம் அந்த மாரி தான் வந்து இது இருக்கு. அ இட்ஸ் ஐ மீன் நான் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அ நாளைக்கு பார்த்தீங்கன்னா, யுகேல எனக்கு வந்து தேர் ஆர் 4 மேட்சஸ் டுமாரோ. அதாவது டுமாரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு நைட் மிட்நைட் வந்து 1:30 மணிக்கு முதல் மேட்ச் ஆஸ்திரேலியா, ஒமான். அதுக்கப்புறமா வந்து 4:30 மணிக்கு வந்து இன்னொரு மேட்ச் சாரி 12:30 மணிக்கு முதல் மேட்ச். பாப்புவா பிஎன்ஜி வெர்சஸ் உகாண்டா. 1:30 மணிக்கு ஆஸ்திரேலியா, ஒமான். அண்ட் தென் 4:30 மணிக்கு வந்து யுஎஸ், பாகிஸ்தான். அண்ட் 8 மணிக்கு நமீபியா, ஸ்காட்லாண்ட். ஸோ இன் அ டே தேர் ஆர் 4 மேட்சஸ். பட் ம். இன் ரியாலிட்டி இட்ஸ் ஒன்லி ஆக்சுவலி லைக் 2 மேட்சஸ். ஆம் இதுல அங்க வந்து 2 மேட்சஸ் ஆர் டுடே 2 ஓகே. மேட்சஸ். நீங்க என்ன ஓகே நீங்க எங்க வரீங்கன்னா, ஏன்னா இது வந்து இந்த இந்த பிகாஸ் இட்ஸ் இன் த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். மேட்ச் நடக்குது இங்க ஒரு நாளைக்கு லெட்ஸ் சே 5த் ஆஃப் ஜூன்க்கு மேட்ச் அங்க நடக்குது. ஆனா உங்களுக்கு அது 6த் ஆஃப் ஜூன் காத்தால தான் பிராட்காஸ்ட் ஆகுது. ஆமா. ஸோ என்ன டேட்டு, என்ன டைமிங் லைக் இது வந்து 12 மணி நேரம் கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டா இருக்கிறதுனால, இந்த ஸ்கெட்யூலிங் மக்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. என்னைக்கு தான் மேட்ச் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் மேபி இட் ஆல்சோ என்னன்னா, என்னைக்குடா இந்தியா மேட்ச் அப்படின்னு தான் யாஹ்! கேட்பாங்க. நம்ம லோக்கல் டைம்ல இந்தியா மேட்ச் எத்தன மணிக்கு? நமக்கு 7:30 மணிக்குப்பா. ஓகே. பார்க்கலாம். அத மட்டும் லெட் மீ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். ஐ திங்க் அப்படி பார்க்க பார்க்க தான் போகும். இல்லாட்டி அப்படியே டிவி ஆன் பண்ணா வேர்ல்ட் கப் வந்தா வந்துருச்சு. ம். ஆ எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நெறைய பிரச்சனைங்க. ஒண்ணு வந்து ஃபார்மேட். ரொம்ப லாங்கான ஒரு ஃபார்மேட் இது. இப்போ சின்ன ஃபார்மேட்டா ஒரு 10 டீம் ஃபாஸ்ட் பேஸ்ட் ஏன்னா அந்த மாரி தான் புடிக்கும் ஜனங்களுக்கு. அது ஒண்ணு. முக்கியமானது என்ன தோணுச்சுன்னா, ஐ திங்க் மார்க்கெட்டிங்கே இல்ல. மார்க்கெட்டிங் சரியா பண்ணல. ஏன்னா நெறைய பேர் ஃபிரெண்ட்ஸ்லாமும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பெரிய ஈவென்ட் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு அந்த டாலஸ் ஏர்போர்ட்ல நீங்க இறங்குறீங்கன்னா, அப்படி இறங்கினதுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் வரும். அங்க 2 ஹோர்டிங்ஸ் இருக்கும். வேர்ல்ட் கப் நடக்குது. ஸோ ஒரு கியூரியாசிட்டி பில்ட் ஆகும். என்னடா இது? என்ன ஏதோ வேர்ல்ட் கப்ங்கிறாங்க. இது என்னப்பா கேம் இது? நம்ம பேஸ்பால் மாரியே இருக்கு பாக்க அப்படின்னு. ஸோ ஐ திங்க் லேக் ஆஃப் மார்க்கெட்டிங் அதுக்கான டைமும் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவா அவங்களுக்கு இல்ல. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பீக் சம்மர்ன்னு சொல்ல முடியாது. அ யுஎஸ்ல கூட. சதர்ன் யுஎஸ்ல வந்து ஓகே. இது வந்து டெம்பரேச்சர் நல்லா மாடரேட்டா தான் இருக்கும்.
கொஞ்சம் நீங்க நார்தர்ன் யுஎஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நியூயார்க்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரியல் சம்மர் உங்களுக்கு ஒரு ஜூன் எண்ட் ஜூலைல தான் ஆரம்பிக்கும். ஸோ, அதனால இது வந்து ஃப்ரம் அ ஸ்கெட்யூலிங் 12 ஹவர் ஸ்டாண்ட் பாயிண்ட் நைட் ஒரு மேட்ச் 7:30 அடுத்த 5:30 மணி இந்தியன் ஆடியன்ஸ் அக்காமடேட் பண்ணணும். ஸோ, எனக்கு இந்தியன் ஆடியன்ஸ் அக்காமடேட் பண்ணணுமா? இல்ல அமெரிக்கன் ஆடியன்ஸ க்ரோ பண்றதுக்கு அக்காமடேட் பண்ணணுமான்னு ஐ திங்க் திக்கி தவிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. பட் ரியலிஸ்டிக்லி இட்ஸ் நாட் அமெரிக்கன் ஆடியன்ஸ் இஸ் டெஃபினெட்லி ஒண்ணு. அது இல்லாம வந்து ஹோல் ஐடியா இந்த T20 என்னன்னா வந்து இஸ் டூ லைக் நம்ம இதுவரைக்கும் வந்து முன்னாடி 8 வேர்ல்ட் கப்லாம் எடுத்தீங்கன்னா, இந்த அமெரிக்கால வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ன்னு சொல்லிட்டு அவங்களே விளையாடிக்கிற மாரி வந்துட்டு, to ஒரு எக்ஸ்டெண்ட் வந்து ஒரு 10 கண்ட்ரி தான் விளையாடுறது வந்து வேர்ல்ட் கப் அப்படின்றீங்கன்னா, அந்த அந்த வகையில வந்து இந்த T20 வேர்ல்ட் கப் இஸ் இஸ் நாட் ட்ரூலி a வேர்ல்ட் கப் லைக் ஒரு ஃபுட்பால் வேர்ல்ட் கப் மாரி. பட் அட்லீஸ்ட் இட் இஸ் ட்ரூலி a வேர்ல்ட் கப் இன் த சென்ஸ் ஆஃப் த குவாலிஃபிகேஷன்லாம் வந்து ஹாஸ் பீன் அக்ராஸ் த வேர்ல்ட் ம். and 20 countries from across the world have successfully gone through qualification stage. It's been done and இதுவரைக்கும் வந்திருக்காங்க. And this is one way to spread the game wider. Like, or PNG, Uganda, or Namibia and all of those places to spread the game wider, or even the likes of Japan and Italy. ம். In fact, எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ திங்க் இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே வந்து அடுத்த குவாலிஃபிகேஷன் வந்து ஆரம்பிச்சிருது. இட்டலில வந்து ஐ திங்க் அடுத்த வேர்ல்ட் கப்க்கு ஆன குவாலிஃபிகேஷன் வந்து இஸ் ஆல்ரெடி ஐ திங்க் ஸ்டார்ட்டட். இந்த வேர்ல்ட் கப்பே முடியல. ஒரு வகையில வந்து இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. இஸ் இஸ் லைக் தேர் இஸ் அன் ஐசிசி ஈவென்ட் நவ் எவ்ரி இயர். ம். ஸோ லிட்டரலி நம்ம ஐ திங்க் நம்ம போன வாட்டியே வந்து நம்ம பேசும்போது வந்து வேர்ல்ட் கப் ப்ரிவியூ பத்தி பேசும்போது ஆரம்பிச்சது நம்ம இதுல ஆரம்பிச்சோம். ஃபட்டீக் பத்தி தான். இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் போன எபிசோட் எல்லாம் பார்க்காதவங்க வந்து இந்த பாட்காஸ்ட் பார்த்து கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, வி டாக்ட் அபௌட் தி ஃபட்டீக் ஃபேக்டர் அப்படிதான். இப்ப வந்து அது அந்த மாரி நம்ப வி கேன் ரியலி சீ இன் திஸ் டெடிகேட்டட் ஹார்ட்கோர் ஃபேன்ஸ்க்கே வந்துட்டுல்ல, தேர் இஸ் ஆம் இது நடக்கிறது அப்படின்னு நமக்கே வந்துட்டுல, ஓகே வில் கெட் இன்டு திஸ் வென் தி சூப்பர் ஹிட்ஸ் கம் அப்படின்னும்போது, ஃபார் பீப்பிள் ஹூ ஆர் நாட் ரியலி லைக் ஓகே வில் ஜஸ்ட் கெட் இன், they'll never really get into the World Cup. And it's also ஆமா, like நீங்க சொல்ற மாரி வந்து bit unfair on the host nations when the entire focus is purely on like a country on the other side of the world அவங்க பெரும்பாலும் இல்ல இட்ஸ் இந்தியா அண்ட் ஆர் தி ஏசியன் சப்கான்டினென்ட்க்கு தான் வந்து டிவி இட்ஸ் பீன் செட் அப் ஃபார் an Asian subcontinent's டிவி திங் ஸ்பெசிஃபிக்கலி இந்தியா பட் ஜெனரலி தி ஏசியன் சப்கான்டினென்ட் டைம் ஜோன். ஸோ ஆமா. இட்ஸ் ஏன்னா இட்ஸ் உங்களுக்கு குவைட் வியர்ட். கரெக்ட். ஏன்னா பிராட்காஸ்டிங்ல வந்து உங்களுக்கு 90% ஆஃப் த ஆடியன்ஸ் உங்க பிராட்காஸ்டிங் ரெவென்யூ உங்களுக்கு இந்தியாலேருந்து தான் வருது. ஸோ அந்த ஆடியன்ஸ் நீங்க கேட்டர் பண்றதுக்கு ஸோ என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு இப்போ உங்க மார்னிங் கேம் வந்து நமக்கு ஈவினிங் 7:30க்கு ஆரம்பிக்குது. ஈவினிங் கேம் ஆக்சுவலி கொடும வந்து மார்னிங் கேம் ஒரு மாரியான ஒரு கொடுமைன்னா, சரி அது கூட ஓகே. ஏன்னா இங்க நெறைய ஏர்லி ரைசர்ஸ்லாம் இருக்காங்க. மார்னிங் 10 ஏஎம் கேம் ஐ டோன்ட் திங்க் பீப்பிள் மைண்ட். பிரச்சனை அ வந்து இந்த ஈவினிங் கேம். ஈவினிங் கேம் வந்து இங்க 8 மணிக்கு ஆரம்பிக்குது. ஈஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு. 8 மணிங்கிறது வந்து எல்லாம் ஆக்சுவலி முடிச்சுட்டு 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஜெனரலி இங்க கேம்ஸ் வந்து 4:30 பிஎம் அந்த மாரி ஒரு ஆரம்பிச்சுட்டு, ஒரு அப்படியே 8:30க்கு அப்படியே போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடும். தட்ஸ் த அதுதான் கல்ச்சர். பட் இங்க வந்து 8 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது 8 ரொம்ப லேட்டு. அத வச் சரி இந்தியால அது அக்காமடேட் ஆகும்னா, அது இந்தியால அது 5:30 ஏஎம் அது. நம்ம இந்தியா, ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்க்கு எழுந்து உட்கார்ந்துப்போம் நம்ம காலங்காத்தால. அந்த மாரி. ஸோ ஐ திங்க் ஏதாவது ஒரு பக்கம் ஃபுல் ஃப்ளெட்ஜா போயிட்டு சரி ஓகே. அட்லீஸ்ட் இந்த மேட்சஸ் வந்து இந்தியால பார்க்கலனாலும் பரவால்ல. நம்ம இது ப்ரமோட் தான் நம்ம பண்றோம். அப்படின்னு சில சில மேட்சஸ்லாம் வந்து அந்த மாரி வச்சிருக்கலாமோ! நடுராத்திரி இந்தியால இருந்தாலும் பரவால்ல. அப்படின்னு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கலாமோன்னு தோணலாம். பட் அகைன் இட்ஸ் அபவுட் மனிங்க. எண்ட் ஆஃப் த டே இட் ரன்ஸ் ஆன் இட்ஸ் எக்கானமி ரூல்ஸ் ஓவர் எவ்ரிதிங்ன்னு சொல்லலாம். ஓகே. யா. கொஞ்சம் நம்ம ரொம்ப திட்டிட்டோம். ஆனா கொஞ்சம் கிரிக்கெட் பத்தியும் பேசலாம் நம்ப. எப்போதும் ஐசிசியோ, பிசிசியோ தான் திட்டுறோம் நம்ப. பட் கொஞ்சம் எக்ஸைட்டிங் மேட்சஸ் நடந்திருக்கு. அண்ட் நியூயார்க் பிட்ச், இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான். 3 டாபிக் டிஸ்கஸ் பண்ணணுங்க. பிஃபோர் வி கெட் இன்டூ ஆல் தட் ஒரு விண்ணப்பம் எல்லாருக்கும். இந்த பிராட்காஸ்ட் நீங்க வந்து என்ஜாய் பண்றீங்க. கான்டென்ட் வந்து நாங்க பேசுறது கொஞ்சம் ஓகே. கொஞ்சம் ஃபன் அண்ட் ஃபியர்லெஸ்ஸா பேசுறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா,
ப்ளீஸ் YouTubeல பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கும். அந்த லைக் பட்டன கிளிக் பண்ணி விடுங்க. சும்மா தட்டி விடுங்க. அ நீங்க எங்கள பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்லயும் நீங்க எங்கள கேட்கலாம். ஆ அப்படியே ஜாலியா எக்சர்சைஸ் பண்ணிட்டு, அப்படியே லைட்டா பாட்காஸ்ட் கேட்கலாம். ஆடியோ மட்டும் கேட்கலாம்னா, நீங்க Apple Podcast, JioSaavn, Spotify, Audible அந்த மாரி நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ்ல நாங்க இருக்கோம். ஸோ அண்ட் ஆஃப் கோர்ஸ் match_p_bossல வந்து Twitterலயும் நீங்க எங்கள ஃபாலோ பண்ணலாம். பட் பேக் டூ கிரிக்கெட். ஃபர்ஸ்ட் மேட்ச் USA வெர்சஸ் கேனடா. ஆக்சுவலி வாட் அ மேட்ச்ங்க அது. இது மட்டும் கொஞ்சம் நல்லா மார்க்கெட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும், ஆ ஐ மீன் திஸ் வாஸ் அ கிளாசிக்லாம் சொல்ல முடியாது. பட் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச். ம். விச் வாஸ் வெரி விச் இஸ் ஆல்வேஸ் எக்ஸைட்டிங் ஃபார் T20 புது ஆடியன்ஸ் 4ஸ் அண்ட் 6ஸ் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, அ அவங்களுக்கு. இன்ஃபாக்ட் கனடா நெனச்சோம் புல் பண்ணிடலான்னு. அன்பார்ச்சுனேட்லி முடியல. ஐ திங்க் யுஎஸ் வாஸ் வே டூ ஸ்ட்ராங். ஆ சோலிய 17.4 ஓவர்ஸ்லயே அவங்க சோலிய முடிச்சுட்டாங்க அவங்க. ஆம் இவர் யாரு இவரு? ஆர் ஆண்ட்ரிஸ் யாஹ்! கௌஸ் அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு. பட் ஆரோன் ஜோன்ஸ் வந்து பொளந்து எடுத்துட்டாரு அவரு. வந்து 10 6 4 4 ஸோ வேற லெவல். ஆல்மோஸ்ட் ஐபிஎல் கான்ட்ராக்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஓனர்ஸே வந்து ஆக்சுவலி இட்ஸ் அ கிரேட் ஆடிஷன் ஃபார் ஐபிஎல்ன்னு கூட சொல்லலாம் இந்த ஆமா, வேர்ல்ட் கப். ஆமா, ஆமா. அ பட் அன் அமேசிங் கேம். பார்த்தீங்களா நீங்க? யாஹ்! டிட் நான் யூ கெட் அ பார்த்தேன். சான்ஸ்? ஸோ ஐ திங்க் தேர் வாஸ் அ பாயிண்ட் வேர் ஆக்சுவலி it looked like it would go even more closer. அந்த எண்ட் ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா, 17 1/2 ஓவர்ஸ்ல முடிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி இருக்கு. பட் தேர் வாஸ் அ பாயிண்ட் வேர் அந்த ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஓவர்ல வந்து ஐ திங்க் இட் வாஸ் a வேஸ்ட் ஐ ஃபுல் டாஸோ அது நோ பால் அத வந்து ஆரன் ஜோன்ஸ் hit it and then it the momentum shift happened and they suddenly moved on. But ஒரு பாயிண்ட் வரைக்கும் it was it was going to be much more closer game. அ ஆமா. அதுக்கு அந்த கேம். அதுக்கு அடுத்த கேமும் அதே மாரி தான். பிஎன்ஜி வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். ஈவன் தோ இட் லுக்ஸ் லைக் ஓகே வெஸ்ட் ம். இண்டீஸ் கம்ஃபர்டபிள் வின் அப்படின்னு இல்ல. இட் வென்ட் ஆல் தி வே டூ தி 19த் ஓவர் அண்ட் அகைன் ஆரம்பத்துல பவுலிங்ல அண்ட் தென் இட்ஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வெஸ்ட் இண்டீஸ் ஆர் தி எபிலிட்டி டு பிளே பிஎன்ஜிஸ் லேக் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுவும் அந்த மாரிலாம் வந்து இட்ஸ் பீன் அ க்ளோஸ் கேம். தென் சூப்பர் ஓவர் போன கேம் ஒமான் வெர்சஸ் நமீபியா. ஆம். ஆமா. தட் வாஸ் அ ரியல் ஐ திங்க் கேம் ஆஃப் த வேர்ல்ட் கப் சோ ஃபார்ன்னு சொல்லலாம். ஈவன் தோ இட்ஸ் சொல்லலாம் ஐ மீன் ஒமான் அண்ட் நமீபியா. பட் யூ நெவர் நோ. ஆம் இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடும் அப்படின்னு. பட் அது ஒரு குரூப் ஆஃப் சின்ன என்ன சொல்றது? ஒரு குரூப் ஆஃப் டெத் மாரி தான் அது. அதனால நமீபியாக்கு வந்து சான்ஸஸ் நம்ம அவ்வளவா குடுக்கறது கொஞ்சம் கஷ்டம் தான். பிகாஸ் ஆஃப் ஆமா. யூ ஹேவ் ரொம்ப வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து. ஸோ அவங்க தான் மெயின் கன்டெண்டர்ஸா இருப்பாங்க. யாஹ்! அண்ட் இல்ல அந்த ஆர் ஐ இதுல திங்க் ஐ வந்து அம் டாக்கிங் பார்த்தீங்கன்னா அபௌட் த பிஎன்ஜி குரூப். சாரி. அந்த இதுல வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, the fact that Afghanistan அதாவது பிஎன்ஜி வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் வென்ட் தட் க்ளோஸ் as opposed to Afghanistan beat Uganda வந்து சிக்னிஃபிகன்ட் மார்ஜின்ல their net run rate really shot up. They are 6.25 net run rate. Whereas West Indies வந்து 0.44. So இப்ப திடீர்னு என்னன்னா வந்து it brings more pressure on West Indies. The net run rate thing will help Afghanistan. And நான் இது வந்து நம்ம இதுல சொன்னப்போ ப்ரீவியூ ஷோஸ்ல சொன்னப்போ சொன்னேன். I have a feeling that New Zealand might not make it. So this will mean now New Zealand and West Indies and all will have to beat the other teams a much bigger margin to get to Afghanistan ஓட அந்த நீங்க என்ன நெட் ரன் சொல்ல வரீங்க? ரேட்டுக்கு. நியூசிலாந்து வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் இஸ் கோயிங் டூ பி a நாக் அவுட் மேட்ச். And ஆல்மோஸ்ட். between the three of them, they will take points off each other, but the net run rate will play a significant role அப்படின்னு சொல்ல வரான். அந்த இதுல ம். வந்து they may all kind of like for example, not necessarily West Indies may beat New Zealand, New Zealand might beat Afghanistan, and ஆமா. Afghanistan might beat West Indies. அந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா, இப்படி வரேன் நான். ஆப்கானிஸ்தான் ஜஸ்ட் ஹேஸ் டூ பீட் எய்தர் வெஸ்ட் இண்டீஸ் ஆர் நியூசிலாந்து. ஏன்னா, அந்த மாரி டக்கரா அந்த மாரி ஆமா. ஜெயிச்சிருக்காங்க அவங்க. சோ அது இருக்கு. அதுக்கு அடுத்த மேட்ச் வந்து ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து அகைன் அபாண்டன்ட் கேமு. ம். ஆக்சுவலி இத பட் பத்தி பேசணும் நம்ம. இது அபாண்டன்ட் கேம். ஆனா ப்ராபப்ளி இருக்கறதுலே குரூஷியல் கேம் இது கூட இருக்கலாம். ஏன்னா, யாஹ்! இப்போ என்ன நடக்குது? பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து வாஸ் நாட் சப்போஸ்ட் டூ லூஸ் திஸ் பாயிண்ட். பட் இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, ரெண் இங்கிலாந்து மட்டும் ஆஸ்திரேலியாவோட கொஞ்சம் ஹெவி மார்ஜின் ஒரு 30, 40 ரன்லலாம் தோத்தாங்கன்னா,
ஸ்காட்லாண்ட் கேன் ஸ்னீக் த்ரூ. ஆ அவங்க ஜஸ்ட்டு அவங்க குரூப்ல இருக்கிற மத்த 2 டீம் அவங்க கொஞ்சம் தோற்கடிச்சா போதும். அண்ட் தே But கேன் you know, ஆக்சுவலி ஸ்னீக் த்ரூ. the good thing for them was also is like Namibia versus Oman, ம். because it ended up into a super over kind of thing. The net run rate remains 0 for everybody. ஆமா. So there is plus வந்து அதுதான். There is also like நம்ம ப்ரிவியூ பண்ணும்போது we didn't factor this in. மழை is there in West Indies. I don't know how much of it is there in the US. Probably Dallasல, நியூயார்க்ல அந்த அளவுக்கு மழை இல்ல. There may not be rain affected games. But West Indiesல போன உடனே அண்ட் I probably நம்ம வந்து இது பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து போன வாட்டில இது இந்த மாரி தான் ஞாபகம் எனக்கு. யூ குட் கேரி ஓவர் தி பாயிண்ட்ஸ் ஃப்ரம் யுவர் குரூப் ஸ்டேஜஸ் இன்டூ தி சூப்பர் 8s. இந்த வாட்டி அந்த மாரி இருக்கா இல்லையான்னு தெரியல. சோ அந்த வெதர் இட் மேக்ஸ் தோஸ் டிஃபரன்ஸஸ். பட் யா இல்ல, ரெயின் இல்ல. ஐ திங்க் தே ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆன் கிளீன் ஸ்லேட். லைக் A1, யா B2 அந்த மாரி போட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா தான் ஆரம்பிக்கிறாங்க. அ பிஃபோர் வி மூவ் அஹெட் ஒரே ஒரு 2 திங்ஸ் ஒண்ணு சொல்லணும். முதல்ல எ இந்த மேட்ச் நம்ப ஆக்சுவலி அடுத்தது நம்ம நேபாள், நெதர்லாண்ட்ஸ் பேசுவோம். அது சொல்றேன். அதுல செம கிரவுடுங்க அதுல. ம். நேபாள் வெர்சஸ் நெதர்லாண்ட்ஸ்ல. ஐ திங்க் தட் வாஸ் மோஸ்ட் ஹார்ட்னிங் திங்ன்னு சொல்லலாம் அந்த கேம்ல. கேம் ஓகே. அது ஒரு டிபிக்கல் T20 இதுவா தான் லோ ஸ்கோரிங் ஆ கேமா போயிருக்கு அது. அ நெதர்லாண்ட்ஸ் வாஸ் ஆஃப் கோர்ஸ் குவாலிட்டி அவங்களது ஹையா இருந்துச்சு. பட் நேபாள் கேவ் அ குட் ஃபைட். பட் தேர் ஆர் 2 பிக்சர்ஸ் தட் கேம் அவுட். ஒண்ணு வந்து த நேபாள் ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்கமா ஸ்டேடியம்ல வந்திருந்தாங்க. ஐ திங்க் நல்லா 7,000, 8,000 பீப்பிள். இட் ஜஸ்ட் லுக் வே பெட்டர் விஷுவலி கம்பேர்ட் டூ வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் PNG கேம். அதுதான் ரொம்ப டிப்ரசிங்கா இருந்தது. ஐ திங்க் தட் பிகேம் த ஸ்டோரி ஆஃப் த வேர்ல்ட் கப் அந்த பிக்சர் தான். அதே மாரி காத்மண்டுல ஒரு பிக்சர் ரிலீஸ் பண்ணாங்க. லைக் ப்ராபப்லி லைக் ஒரு 5,000 பேர் அப்படியே ஓப்பன்ல வந்து அந்த ப்ரொஜெக்டர்ல பார்த்துட்டு இருக்கிறது. அ அந்த கேம பிராட்காஸ்ட். அதுதான் நீங்க சொன்னது தான். இத வேர்ல்ட்ல வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்றதுக்கு யுஎஸ்ல ஸ்ப்ரெட் ஆகுதோ இல்லையோ, பட் ஐ திங்க் உகாண்டா, நேபாள் அந்த மாரி கன்ட்ரீஸ்ல வந்து ஐ திங்க் கேம் குரோ ஆகுது. இன்னொன்னு நான் அப்புறம் வரேன் நான் மேபி. ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு எலக்ஷன் காமெடின்னு கூட சொல்லலாம். பட் ஐ வில் கம் பேக் டூ இட் லேட்டர். USA வெர்சஸ் கனடால நோட்டீஸ் பண்ணது. ஓகே. ஆ வரலாமா? அடுத்தது யா மெயின் ஐட்டத்துக்கு வந்துடலாமா? இந்தியா வெர்சஸ் அயர்லாந்து. நெறைய ஆன்ஸர்ஸ் கிடைச்சது. பட் சாரி. வி மிஸ்ட் சவுத் ஆஃப்ரிக்கா வெர்சஸ் ஸ்ரீலங்கா. விச் ஆக்சுவலி நம்ம அத டச் பண்ணலாம். ஏன்னா வந்து இன் எ டிஃபரண்ட் கான்டெக்ஸ்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஸ்கோர்ஸ் பார்த்தோம்னா இந்தியா, அயர்லாந்து அண்ட் ஸ்ரீலங்கா, சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்கோர்ஸ் விச் தே போத் வேர் பிளேட் in the same ground நியூயார்க்ல அண்ட் which kind of then brings us to the pitch. You know, in fact நான் இப்ப தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆண்டி ஃப்ளவர் இஸ் கால்ட் இட்ஸ் தி பிட்ச் வந்து இஸ் பார்டரிங் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, So yeah, and the pitch வந்து is definitely playing. I mean, இது வந்து we can also like you know sort of segue in the India versus Pakistan, which is also going to be in New York. So ஆமா, ஒரு வகையில வந்து இந்தியா அயர்லாந்து மேட்ச்ல வந்து லைக் யூ நோ தி இந்தியன் பவுலர்ஸ், whether it is பும்ரா ஆகட்டும், இல்ல ஆஷ்தீப், அந்த பிட்ச்ல they kind of almost like went test match bowling and utilized. And so therefore, again, India's batting supremacy. India வந்து wasn't very comfortable battingல வந்து like you know because of the experience of Rohit Sharma on the reading the pitch or like you know how to play under these conditions, having a score in front of them to know what to chase rather than having to set up. I think அதெல்லாம் வந்து made it easier. இதே it's the same thing for South Africa, Sri Lanka. அந்த கேமும் அதே மாரி தான். Sri Lanka வந்து batted first and didn't know what to set and you know in terms of bowling wise this ஐ thing. திங்க் டாஸ்ல கோட்ட விட்டாங்க அவங்க ஆக்சுவலி. Yeah, டூர்னமென்ட்லயே கூட but அது சொல்லலாம். வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. Like you know toss is like you know whoever wins it. But again, South Africa were able to like you know because they had a target in front of them, calibrate their batting and do. ஆமா. There's not a lot. நம்ம வந்து இந்தியா இதுக்கு பத்தி நம்ம லைக் இந்த இந்தியா அயர்லாந்து மேட்ச் விட இட்ஸ் குட் வே டு செக்வே நீங்க மாத்தணும். இது போடுற மாரி இந்தியா, பாகிஸ்தான். வந்துடுறேன். யா ஏன்னா வந்து we that if you think about the bowling attacks from both sides, it இந்த பிட்ச் இதே மாரி ஒரு பிட்ச் வந்ததுன்னா and these two bowling attacks come in, it will be so much difficult for the batting sides and both of the இது. அந்த மேட்ச் வந்து இந்த மாரி ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்சா இருந்ததுன்னா very, very difficult game. It'll ஓகே. be very hard to சோ predict. வரலாம் நம்ம. லெட்ஸ் சே இந்தியா, பாகிஸ்தான் ரைட். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்னொரு ஒரு லெட்ஸ் ஜஸ்ட் லுக் அட் த இந்தியா அயர்லாந்து கேம் த வே இட் பேன்ட் அவுட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிட்ச்சுங்க.
இதுவரைக்கும் இந்த பிட்ச்ல 2 மேட்ச் தான் நடந்திருக்குங்களா? நியூயார்க்ல. டிராப் ஆமா. இன் விக்கெட் இது. அண்ட் ஐ திங்க் ஆகாஷ் எக்ஸ்க்ளூடிங் சோப்ரா தி வார்ம் அப் கேம். இந்தியா பங்களாதேஷ் வார்ம் அப் கேம் எக்ஸ்க்ளூட் பண்ணா. பட் இன்னும் 100 ரன் தாண்டல. எந்த டீமுமே இதுல. யாஹ்! டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா. ஆஃப் கோர்ஸ் இந்த இந்த ஆக்சுவல் வேர்ல்ட் கப். யாஹ்! இந்த ஆக்சுவல் வேர்ல்ட் கப். ரோஹித் சர்மா அடி வேற வாங்கினாரு. பாவம் ஒரு மினி ஸ்கேர் இன்னைக்கு நடந்துச்சு. எல்போல ஆமா. பட்டுச்சு. அவர் குட் டெசிஷன் ஃபார் ஹிம் டூ ஜஸ்ட் கோ அவுட். நல்ல மெச்சூர்டான டெசிஷன் அது. பட் 2, 3 விஷயம் டச் பண்ணி ஆகணும். இப்போ இந்த மேட்ச்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆ பேட்டிங் லைனப். ஐ திங்க் தட் ஸ்டூட் அவுட். ரிஷப் பந்த் அட் நம்பர் 3, விராட் கோலி ஓப்பனிங். So I think it's a brilliant move. Left and right combination opens up ரிஷப் பந்த் மோர். அந்த ஐ திங்க் அவர் இன்னும் ஃப்ரீயா விளையாடலாம். ஏன்னா ஸ்கை எப்போதுமே ஃப்ரீயா விளையாடுவாரு. பட் சில சமயம் வாட் வி ஹவ் சீன் இஸ் இப்போ ஸ்கை மட்டும் மேல போட்டு அந்த டாப் 3 ரொம்ப ஹெவி ஆயிடுச்சுன்னா, ஒரு 2 விக்கெட் விழுந்துடுச்சுன்னா, தென் அந்த ரிஷப் பந்த் வந்து பிரஷர்ல வந்திருக்காரு. போன 2 வேர்ல்ட் கப்ல நடந்திருக்கு இந்த விஷயம். பட் ஐ திங்க் ரிஷப் பந்த் அட் நம்பர் 3 ஜஸ்ட் ஓப்பன்ஸ் ஹிம் அப். ஹி கேன் பிளே வித் அ சீனியர் பிளேயர் லைக் அ கோலி ஆர் அ ரோஹித். ஸோ இஃப் தே ஸ்டிக் டூ திஸ். ஸோ இந்த பேட்டிங் லைனப் பிளஸ் தூபே. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த பேட்டிங் லைனப் பத்தி? I think the batting lineup though will be there throughout. I don't see unless there is an injury or completely out of form, if they go some batsman. ஏன்னா வந்து Dubey hasn't been tested in யாருமே வந்து டெஸ்ட் பண்ணல. So I think this will be the batting lineup that will probably be sticking for the ம். foreseeable என்ன பொறுத்தவரைக்கும். இன்ஃபாக்ட் பவுலிங்ல தான் மேபி சேஞ்ச் ஆகும். அக்ஷர் பட்டேல் வர்சஸ் குல்தீப் or யூசுப் குல்தீப் சஹால். ஓகே. தட் பிரிங்ஸ் மீ டூ த பிட்ச்ங்க. எனக்கு தெரிஞ்சு பிட்ச் மட்டும் இந்த மாரி இருந்துச்சுன்னா, ட்ரிக்கியா பிட்சஸ் இருந்துச்சுன்னா 150, 160 இன்ஃபாக்ட் இது பார்த்தீங்கன்னா 130 பிட்ச் இது. ஃபர்ஸ்ட் விளையாடுனீங்கன்னா நீங்க 135 அடிச்சீங்கன்னா, ஐ திங்க் தட்ஸ் அ வின்னிங் ஸ்கோர். ஆ இங்க. ட்ரிக் ட்ரிக்கி பிட்சஸ் ஆயிடுச்சு, ஃப்ளாட்டா இல்ல அப்டின்னா, ஐ திங்க் இட்ஸ் கோனா ஃபேவர் இந்தியா. ஏன்னா, இந்தியால வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து நாட் வித் பாகிஸ்தான், பட் சேனா கன்ட்ரீஸோட விளையாடும்போது பார்த்தீங்கன்னா, 6 ஹிட்டிங் எபிலிட்டி. ஃப்ளாட் பிட்சஸ்ல வந்து 6 ஹிட்டிங் எபிலிட்டினால தான் வந்து ஆ இதுவரைக்கும் நம்ம தோத்துட்டு வந்திருக்கோம் நம்ப. 2014ல வந்து யுவராஜ் சிங் அந்த பே ப என்னது பால பேட்டுக்கு டச்சா சாரி பேட்ல பால் எப்படிடா டச் பண்றதுன்னு கஷ்டப்பட்டாரு. அதுல தோத்துட்டோம் நம்ம அன்பார்ச்சுனேட்லி. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2016ல அவுட் ஆனது இட் வாஸ் லெண்டல் சிமன்ஸ், ஆண்ட்ரூ ரசல் ஓட 6 ஹிட்டிங் எபிலிட்டி. 2022 வெரி ஃபேமஸ், இன்ஃபேமஸ் ஃபார் இந்தியா. பொளந்து எடுத்துட்டாங்க பட்லரும், நம்ம அலெக்ஸ் ஹேல்ஸும். ஸோ ஐ திங்க் இந்தியா ஸ்டார்ட்ஸ் அஸ் அ ஃபேவரைட் ஆன் அ ட்ரிக்கி பிட்ச். Yeah. But I wouldn't say ஏன்னா வந்து பாகிஸ்தான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹேவ் காட் லைக் ஷஹீன் ஷா அஃப்ரிதி, நசீம் ஷா, முகமது அமீர், ஹாரிஸ் ராஃப் இவங்க எல்லாருமே வந்து வில் பி ஹார்டர் டு பேட் ஆன் திஸ் கைண்ட் ஆஃப் இந்த நியூயார்க் பிட்ச்ல ஃப்ரம் அ பேஸ் பெர்ஸ்பெக்டிவ். பிகாஸ் இட்ஸ் பீன் மச் மோர் டிஃபிகல்ட் ஃபார் த பேஸ் ராதர் தேன் ஐ டோன்ட் நோ ஸ்பின் வந்து பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு ஒண்ணுமே இதுவால இந்தியா லைக் டிடன்ட் ஈவன் ஹேவ் டு லைக் அக்ஷர் பட்டேல் ஒரு ஓவர் தான், ரவீந்திர ஜடேஜா ஒரு ஓவர் தான். பட் ரியலி இஸ் த பேஸ் பவுலர் இன்க்ளூடிங் ஹார்திக் பாண்டியா சார்ட் ஆஃப் திங். ஸோ அவங்களோட வந்து பேஸ் பாகிஸ்தான்ஸ் அதாவது நான் சொல்றது பேஸ்ட் ஆன் தி பிளேயர்ஸ் ஹூ பிளேட் இன் த லாஸ்ட் கேம் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து வர்சஸ் ஏன்னா பாகிஸ்தான் வேர்ல்ட் கப் விளையாடல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து அவங்களுக்கு வந்து லைக் யுஎஸ் டைம்ல. பட் தட்ஸ் தேர். ஸோ இட் மைட் பி a difficult one. But obviously this is only for in the leg of the tournament தான். But the rest of the Super 8s is all going to be in West Indies, where the pitches are going to be more different and like not drop in pitches, but proper pitches actually. ம். பட் ஜஸ்ட் லுக்கிங் அட் திஸ் கேம், ஒன் ஃபைனல் தாட். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. நீங்க சொன்ன Mm. காரணத்துக்கோசரம். அவங்களோட பெஸ்ட் சான்ஸ் பாகிஸ்தான்து எனக்கு தெரிஞ்சு புட்டிங் இந்தியா இன்டூ பேட், Yeah. அன்லீஷிங் தியர் பேசர்ஸ், கெட்டிங் தெம் அவுட் ஃபார் 130ஷ் அந்த மாரி இதுல அண்ட் இந்த பாபர் ஆசம், ரிஸ்வான் அவங்களும் ஒரு ஓடிஐ கிரிக்கெட் தான் அவங்க. ஆமா. டிஃபரன்ஸ் என்னன்னா, நம்ப ஆளுங்க வந்து 2023 வெர்ஷன் ஓடிஐ கிரிக்கெட் விளையாடுவாங்க. இந்தியா வந்து T20ல பெஸ்ட் டீம் இல்லைங்க என்ன பொறுத்தவரைக்கும். ஆனா லெட் மீ ஜஸ்ட் புட் தட் அவுட். நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஓடிஐ கிரிக்கெட் தான் விளையாடுறோம். T20ங்கிற பேர்ல. பட் பாகிஸ்தான் ஒரிஜினல் ஓடிஐ கிரிக்கெட் அவங்க. 90ஸ் ஓடிஐ ம்ஹ்ம். கிரிக்கெட்டே விளையாடுவாங்க. பாபர் ஆசம் அண்ட் ரிஸ்வான் தி ஓப்பன். இன்ட்ரஸ்டிங்லி அவங்க ஃபக்கர் ஜமான வந்து ஆக்சுவலி மிடில் ஆர்டர்ல கொண்டு வராங்க இப்போலாம். ஆ நம்பர் 4ல விளையாடியிருக்காரு அவர் ஆக்சுவலி நெறையா. அண்ட் ஆசம் கான் இஸ் அ டேஞ்சரஸ் ஹிட்டர் டவுன் தி எண்ட். ஐ திங்க் நம்ம மொயின் கானோட நெஃப்யூவோ பையனோ நெனைக்கிறேன் அவரு இல்ல? இஃப் ஐ அம் ரைட்.
அசம் கான். ஐ திங்க் இட்ஸ் நெஃப்யூ. ஆனா வந்து அப்புறம் விக்கெட் கீப்பர் தான். ம். ஆமா. ஸோ லைக் ரியலி மோர் லைக் டுவேன் லெவராக் மூவ்மெண்ட் வர மாரி அந்த மாரி ஒரு விக்கெட் கீப்பர் அவர் வந்து. நீங்க சொல்றது அந்த பெர்முடா ஆமா. அவரு கேட்ச் புடிச்சாரு ஃபேமஸா சேவாக்ல அதேதான். கேட்ச். ஆமா. லைக் அவரு விக்கெட் கீப்பர் பார்த்தீங்கன்னா, அந்த ரேஞ்சுக்கு தான் ஹி இஸ் பில்ட். ஆமா. பெரிய பில்ட் அவரு ஆமா. ஆக்சுவலி. ஆம் யாஹ் லெட்ஸ் சி அவங்க பேஸ் அட்டாக் இஸ் ரியலி குட். ஐ அம் ஹானஸ்ட்லி நசீம் ஷாங்க. ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டூ பி நசீம் ஷா அண்ட் ஷாஹின் ஷா அஃப்ரிதி. ஐ ஆமா. திங்க் தே ஆர் நம்ப அஃப்ரிதியோட மாப்பிள அஃப்ரிதின்னு கூட சொல்லலாம். ஐ திங்க் தே ஆர் கோயிங் டூ பி த பிக்கெஸ்ட் த்ரெட்ன்னு சொல்லலாம். இந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் கமிங் இன்டூ விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா. யாஹ் அந்த டெஃபினெட்லி ஃபார் த்ரெட்ட ரோஹித் சர்மா. டெஃபினெட்லி ரோஹித் சர்மா. 2 விஷயம் ஜஸ்ட் ஆன் இது என்ன சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆனது. அதோட முடிச்சுக்கலாம் நம்ப. ஆ 1 வந்து ரோஹித் சர்மாவோட டம்மி பார்த்தீங்களா? நான் அது பார்க்கல அது. கொஞ்சம் நான் கேள்விப்பட்டேன். ஆனா ஓகே. நான் பார்க்கல. ஓகே. பேசிக்கலி அது ரொம்பவே ஒரு மோசமா கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிருக்கு அது. ஆம் யாஹ் இட் வாசன்ட் அ குட் சைட்டுங்க. அட்லீஸ்ட் பட் ரோஹித் சர்மா இஸ் ரோஹித் சர்மா. ஹி இஸ் அ கிளாஸ் அபார்ட். ஸோ வெல் இன்சமாம் உல்லக்கு டக்கர் குடுக்குற மாரி தான் போனாரு. பட் இட் வாஸ் ஃபன்னி அண்ட் கன்சர்னிங் அட் த சேம் டைம் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாம இருந்துச்சு. 2வது நான் எதோட முடிச்சுக்கிறேன்னா, எலக்ஷன்லாம் ஐ திங்க் எல்லாம் ஃபாலோ பண்றீங்கன்னு நெனைக்கிறேன். பண்ணியிருப்பீங்க சில பேரு. ஐ திங்க் அவங்களுக்கு புரியும். நான் சொல்லப்போறது. நம்ப யுஎஸ்ஏ கேப்டன் இப்போ யார் இருக்காரோ 2024 வேர்ல்ட் கப்ல, அவர் தான் கனடாக்கும் விளையாடியிருக்காரு. 2011 வேர்ல்ட் கப். ஆ இல்ல அதுக்கு நடுவுல சம்வேர் ஓடிஐ. அண்ட் அவர் பேசிக்கலி கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறிட்டாரு அவரு. அண்ட் அவர் பேரு நிதிஷ் குமார்ங்க. யாரெல்லாம் எலக்ஷன் ஃபாலோ பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த ஜோக் புரியும்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் நம்ம ஃபர்ஸ்ட் பேசின டாபிக் அதுவும் இருக்கலாம். ஏன்னா எலக்ஷன்லாம் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. தெரியல இது ஆல்மோஸ்ட் 2ண்ட் பார்ட்டா ஓடிட்டு இருக்கு எலக்ஷன்ல. முடிஞ்சதுக்கு அப்புறமும் டிராமா இஸ் கன்டினியூயிங். பட் அதனால கூட இருக்கலாம். த இன்ட்ரெஸ்ட் ட்விண்டில் ஆனது. ஐ அம் ஹோப்பிங் ஜூன் 9த் இந்தியா, பாகிஸ்தான் வி கோ பேக் டூ ஆர் ஒரிஜினல் வியூவர்ஷிப் டச் ஆலான்னு நம்ம பார்ப்போம். ஆனா முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆ அதே விண்ணப்பம் தான். ஸோ உங்களுக்கு இந்த கன்டென்ட் வந்து உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல எங்கள கேட்குறீங்க. Apple Podcast, Spotify இந்த மாரி பிளாட்ஃபார்ம்ல கேட்குறீங்கன்னா, ப்ளீஸ் எங்கள ரேட் பண்ணுங்க. அண்ட் காமெண்ட்ஸ் குடுங்க. கூடிய சீக்கிரம் நாங்க மத்த ரிவ்யூஸோட சில ப்ரிவ்யூஸோட நாங்க சந்திப்போம்.